விவசாயிகளை மீண்டும் மீண்டும் ஏமாற்றக்கூடிய வேலையில இறங்கியிருக்கா இந்த தாவேக அரசு. விவசாயிகள் ஓட்டை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக தேர்தல் வாக்குறுதியில சிறு குறு விவசாயிகளோட மொத்த பயிர்க்கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு செஞ்சதெனவோ வேற. இதனால அரசியல் களத்துல போராட்ட களத்துல குதிச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் எங்க பஞ்சாப் மாதிரி பெரிய புரட்சியை ஏற்படுத்திடுவாங்களோன்னு பயந்து போய் நான் கலந்து ஆலோசனை பண்றேன்னு முதலமைச்சர் விஜய் தரப்புல இருந்து அறிக்கை வெளியாயிருச்சு. சரி, கலந்து ஆலோசனை பண்ணி மீண்டும் முழுசா பயிர்க்கடன் தள்ளுபடிய, அதாவது விவசாயிகள் வாங்கினா மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த 50,000 இருந்து 75,000 மட்டும் உயர்த்தி இப்போ 75,000 வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல, அதாவது 75,000க்கும் மேல கடன் வாங்கியிருந்தா 35,000 வரைக்கும் கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இது மீண்டும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய நிலையில தள்ளி இருக்கு. அதாவது விவசாயிகள் இப்படிதான் ஏமாற்றப்படுறாங்கன்னு பார்த்தா கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவரோட மாநிலத்துல மேகதாது அணையை நிறுவுறதுக்காக நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை போய் சந்திச்சு ஆலோசனை பண்ணிட்டுலாம் வந்துட்டாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. மேகதாதை பத்தி பேசுன மாதிரி எந்த அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகல. இப்படி மேகதாது பிரச்சனையிலையும் விவசாயிகளை ஏமாற்றிருக்காரு. அடுத்து ஜூன் 12ஆம் தேதியானா வருஷத்துக்கு ஒரு தடவை மேட்டூர் டேம்ல தண்ணீரை திறந்து விடுவாங்க. ஆனா இந்த தடவை தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமா விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடல. இதுலயே தாவேக அரசு மீண்டும் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கு. இப்படி சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒன்னா, மேட்டூர் டேம்ல கைவிட்டது, மேகதாது அணையில கைவிட்டது, இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடியிலையும் விவசாயிகளை ஏமாத்திருக்காங்க. விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளையே கோவையில ஒரு சம்பவம், கும்மிடிப்பூண்டியில ஒரு சம்பவம், ஒரே நாள 12 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பெண்களை கவர்றதுக்காக சில சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பெண்களுக்கும் ஏமாற்றத்தையே கொடுத்து விவசாயிகளுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு. அதாவது இந்த தாவேக அரசு மாற்றத்தை தரும்னு பார்த்தா பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. இந்த ஏமாற்றம் தொடர்ந்து போனா தாவேக அரசு நீடிக்குமா? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பார்த்தரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேக தலைவர் விஜய் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரே காரணத்துக்காக மட்டுமே கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு. அது எல்லாத்தையும் கண்டிப்பா நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். தெரிஞ்சுமே தாய்மாமன் சீரு, புதுமண பெண்களுக்கு தங்கம் தருவேன், வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய் தருவேன், மாசம் 6 சிலிண்டர் தருவேன், மகளிருக்கு 2,500 ரூபாய் தருவேன், முதியோர்களுக்கு பணம் தருவேன், விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுவன்னு சொல்லி, முழுமையா தள்ளுபடி பண்ணுவன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா? கிடையவே கிடையாது. இப்ப வரைக்குமே மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய போடவே இல்லை. 1,000 ரூபாய் போன மாசம் போட்டாங்க. இந்த மாசம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த நிலைமையிலதான் மகளிர் உரிமை தொகையோட திட்டத்தோட செயல்பாடே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்றாங்கிற பேர்ல வாக்குறுதியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளோட, அதாவது சிறு குறு விவசாயிகளோட விவசாய கடனை முழுசா ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நடந்தது என்ன? அதாவது யாருக்குமே புரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி அறிவிச்சாங்களான்னு தெரியல. அவ்வளவு மோசமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சொன்னது ஒண்ணு, எளிமையா 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய பயிர்க்கடன் வாங்கி இருக்கக்கூடிய, கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளோட எல்லா கடனையும் முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு செஞ்சது என்னவோ வேற. அதன்படி பார்த்தா 50,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தா 50,000 ரூபாய் தள்ளுபடியாமா. ஆனா அதுக்கு மேல வாங்கியிருந்தா, உதாரணத்துக்கு 80,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தாலே அவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி. அதாவது 80,000 ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி. இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சொன்னது வேற
செஞ்சது வேற. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி போராட்டங்களை கிளறுச்சு. போராட்ட களங்கள்ல இறங்கி விவசாயிகள் போராட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியான சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த விவசாயிகள் சங்கங்கள் கூட போராட்டத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இப்படி போராட்டம் பண்ண விவசாயிகள் போராட்டத்தை பார்த்து பயந்து போன அந்த தாவேகா அரசு எங்க பஞ்சாப் மாதிரி ஆயிடுமோ, ஹரியானா மாதிரி ஆயிடுமோ, அந்த மாதிரி புரட்சி எல்லாம் வெடிச்சுட்டா நம்ம வந்த ஒரேடியா நம்ம ஆட்சி கவிழ்ந்துருமோங்கிற பயத்துல சரி நாங்க அறிவிச்சதை நாங்க உட்காந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னங்கிறத சொல்றோம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டுச்சு. சரி பரவாயில்ல, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மீண்டும் விவசாயிகளோட முழு கடனையும் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப என்ன அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்கன்னா, அதாவது 50,000 ரூபாய் இருந்துச்சுல அத ஒரு 25,000 ரூபாய கூட்டி, வெறும் 25,000 ரூபாய கூட்டி 75,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி, அதாவது 75,000 வரைக்கும் முழு கடனும் தள்ளுபடி. அதே நீங்க 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா 35,000 ரூபாய் தான் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்போ இந்த 75,000 ரூபாய் வரைக்கும் பயனடையக்கூடிய விவசாயிகள் எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? 6 லட்சம் வரைக்கும் தான் இருக்காங்க. ஆனா இந்த 75,000 ரூபாய்க்கு மேல பயன்பெறக்கூடிய விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை பேர்னா 8 லட்சத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பால பலனடையாதவங்க தான் அதிக பேர், பலனடைகிறவங்க ரொம்ப கம்மி. இதுலயும் ஒரு ஓரவஞ்சகம் பார்த்திருக்கு இந்த தாவேகா அரசு. இப்படி மீண்டும் மீண்டும் விவசாயிகளோட முழு கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு முழு கடனை தள்ளுபடி பண்ணாம ஏற்கனவே ஒண்ணு குழப்பற மாதிரியான அறிக்கையை வெளியிட்டு மீண்டும் விவசாயிகளை குழப்பற மாதிரி, விவசாயிகளுக்கு கூட பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு எல்லாம் இந்த இஷ்யூ அவங்க கண்ணுக்கு போயிடவே கூடாதுங்கிறனால இந்த மாதிரி ஒரு குழப்பற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த தாவேகா அரசு. இதனால மீண்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க அறிக்கையில தாவேகா அறிக்கை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? 5,000 கோடி தமிழக அரசுக்கு நட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஒரு கேள்வியே எழுது. என்னன்னா, சமீபமா கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. போன இடத்துல இந்த 100 நாள் வேலை திட்டத்துல மத்திய அரசு தன்னோட முழு பங்களிப்பை கொடுத்துச்சு. அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான சம்பளம், அவங்க வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கான செலவையும் மத்திய அரசு ஏத்துக்கும். மொத்தமாவே, அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டம் சார்ந்த மொத்த நிதி தொகையுமே மத்திய அரசு தான் ஏத்துக்கும். இப்படி இருக்க சூழல்ல இப்போ மாநில அரசுகள் 40% ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரின்னு சொல்லிட்டு வந்ததா கூட தகவல் வெளியாயிருந்துச்சு. அதன்படி பார்த்தா 40% அந்த 100 நாள் வேலை திட்டத்துல நம்ம நிதி கொடுக்கணும்னா அதுவே 5,000 கோடி ஆகும். அதாவது இங்க நம்மளோட சொந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகளோட கடனை கழிக்கிறதுக்கு 5,000 கோடி ஆகுதுன்னு ரொம்ப அழுதுகிட்டு சொல்லக்கூடிய இந்த தாவேகா அரசு, அதுவும் ரொம்ப கம்மி அளவுலதான் விவசாயிகள் பலனடைறாங்க. இதுல இவ்வளவு அழுதுட்டு சொல்லக்கூடிய தாவேகா அரசு மத்திய அரசு சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக 5,000 கோடி என்ன 10,000 கோடிய கூட தாவேகா அரசு தரதுக்கு தயார் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து நிக்குது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனமே எழுதுச்சு. அதை இப்போ நிரூபிக்கிற மாதிரி இந்த தாவேகா அரசோட இந்த மீண்டும் விவசாய கடன் தள்ளுபடி இருக்குல்ல, முறைகேடான தள்ளுபடி, இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்லுனா, இப்ப மீண்டும் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த விவசாய கடன் தள்ளுபடி மூலியமா வெறும் 21,000 விவசாயிகள் மட்டும்தான் பலனடைகிறாங்க. அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய 21,000 விவசாயிகள் தான் பலனடைகிறாங்க. இதனால இப்போ மீண்டும் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த விவசாய கடன் தள்ளுபடியை பத்தி அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சொன்னது ஒன்னா இருக்கு, செஞ்சது ஒன்னா இருக்கு. இதே மாதிரிதான் இந்த மின்சார கட்டணத்திலையும் தாவேகா அரசு முன்னுக்கு பின் முரணா பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னது என்னவோ 200 யூனிட் ஃபுல்லா ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே பெரிய அதிர்ச்சியாச்சு. அதே மாதிரி இப்போ விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு 50,000 வரைக்கும் சொல்லி இப்ப 75,000 வந்து நின்றுருக்காங்க. ஆக மொத்தத்துல முழுசா தள்ளுபடி பண்ணவே இல்லை. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மீண்டும் விவசாயிகள் போராட ஆரம்பிச்சு மிகப்பெரிய போராட்டத்துல இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா விவசாயம் பாதிக்க
பாதிக்கப்படும். இதன் மூலியமா இந்த போராட்டம் நாள் கணக்கா நீண்டுட்டே போச்சுன்னா நெல் கொள்முதல் பாதிக்கப்படும். நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டா நம்மள சாப்பாட்டுக்கே திண்டாடுவோம், உணவு பற்றாக்குறை ஏற்படும். இந்த மாதிரி உணவுல கை வச்சா மொத்த தமிழகமே கொந்தளிச்சு போயிடும். இந்த மாதிரியான சூழல்ல முழு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாம மீண்டும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய வகையில தாவேகா அரசு இப்படி ஈடுபட்டு இருக்கனால விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி கிளம்பி இருக்கு. பல விவசாயிகளும் இப்பே கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரிதான் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன், என்னோட அரசுல பெண்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது, குழந்தைகளை நான் பாதுகாத்துப்பேன்னு சொல்லி குழந்தைங்களை தூண்டி விட்டு பேரண்ட்ஸ் மூலியமா ஓட்டு வாங்கின விஜய் அவர்கள் இப்ப பார்த்தா அவங்க ஆட்சிக்கு வந்த 30 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு எக்கச்சக்கமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரே நாள்ல 5 குழந்தைகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. கோவையவே உழுக்குன சம்பவமா அந்த 10 வயது சிறுமியோட சம்பவம் இருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களோட ஓட்ட கவர்றதுக்காகவும் சில வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு பெண்களையும் ஏமாற்றுறது மட்டும் இல்லாம இப்ப விவசாயிகளையும் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தமிழக மத்தியில மாற்றம் தருவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு ஏமாற்றத்தை தான் தருது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு சொல்லிட்டு செய்யறதனவோ வேறையா இருக்கு. அதனால இவங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா இருக்கிறனால தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசோட தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க, அவங்க செஞ்சதை எப்படி பாக்குறீங்க? இத பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.